மதுரை திருமங்கலம் அருகே நள்ளிரவில் இருவருக்கு அரிவாள் வெட்டு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. போதையில் இளைஞர் வெறிச்செயலில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. மதுரை திருமங்கலம் பகுதியில் நள்ளிரவில் இருவருக்கு அரிவாள் வெட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதில் போதையில் இளைஞர் வெறிச்செயலில் ஈடுபட்டிருப்பதும் முதற்கட்ட தகவலாக கிடைத்திருக்கிறது. தனியார் பேருந்து நடத்துனர் பலியாகி இருப்பதாக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். தற்போது இந்த சம்பவம் எந்த இடத்தில் மதுரையில் நடந்தது? தற்போது காவல்துறையினர் அந்த போதை இளைஞரை கைது செய்திருக்கிறார்களா? உயிரிழந்தவர்களின் விவரம் என்ன? மற்றொரு நபரின் நிலை என்னவாக இருக்கிறது? வணக்கம். மதுரை திருமங்கலத்தை அடுத்துள்ள கல்லுப்பட்டி அருகே வெங்கடாசலபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் அழகர்சாமி. இவர் தனியார் பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அவர் இன்னைக்கு அருப்புக்கோட்டையில உள்ள தனியார் பேருந்து மணியில அவர் பணியாற்றுகின்ற இடத்துல இருந்து அவர் நேற்று இரவு வழக்கம் போல அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திருவண்ணாமலை கோவிலுக்கு செல்வதற்காக அவங்க உறவினர்கள் வருவதாகவும், அதனால கப்பலூர்ல இருக்க ஒரு தனியார் இடத்துல அவர்களை சந்திக்கிறதுக்காக அவர் காத்துட்டு இருந்திருக்காரு. அப்போது அந்த பேக்கரி முன்பு அங்க இருக்கக்கூடிய ஒரு பேக்கரி, இந்த கப்பலூர் சுங்கசாவடி கிட்ட இருக்க ஒரு பேக்கரி முன்பு அவர் காத்துட்டு இருந்த போது அவர் 12 மணி அளவுல நைட்டு ஒரு போதையில ஒரு இளைஞர் அந்த அவர் அழகர்சாமி கிட்ட தகாத வார்த்தையில பேசி டைம் என்னன்னு கேட்டிருக்காரு. அதுல ஆத்திரமாயி 2 பேருக்கும் வாக்குவாதம் இருக்கு. இந்த கோவத்துல அழகர்சாமி ஃபர்ஸ்ட் அவர் அந்த இளைஞரை அடிச்சு அனுப்பியிருக்காரு. இதுல ஆத்திரமடைந்த இளைஞர் அங்கிருந்து போற மாதிரி போயிட்டு மீண்டும் கையில அருவாளோட அழகர்சாமியை தாக்கி விட்டு அங்கிருந்து மீண்டும் அதே பகுதியில அருவாளோட சுத்திட்டு இருந்திருக்காரு. அழகர்சாமி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்த நிலையில காவல்துறையினர் சம்பவத்துக்கு விசாரிச்ச போது இந்த போதையில சுத்திட்டு இருந்த இளைஞரை பிடித்து விசாரிச்சப்போ ஏற்கனவே போஸ் என்கிற ஒரு முதியவரையும் தான் தாக்கி விட்டுட்டு தற்போது இவரை வெட்டி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த அவர் பேர் வீராகுமார் என்கிற என்பவர் மகன் கல்யாண்குமார் என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது போஸ் மதுரை அரசு மருத்துவமனையில உடல் ரொம்ப பெரிய காயத்துடன் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழல்ல கல்யாண்குமாரை தற்போது காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நள்ளிரவுல அடுத்தடுத்து 2 பேரை போதையில் ஒரு ஆசாமி வெட்டியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அவர் மேல ஏற்கனவே 3 வழக்குகள் இருப்பதாக போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார்.